எம்மா மற்றும் கேதரின் இருவரும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து வந்ததால் யாரும் அந்த சாலையை கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் எம்மாவின் கண்ணில் ஒரு பழைய பை சிக்கியது. அதை எடுத்து திறந்து பார்த்தவுடன் அதில் நிறைய தங்க நாணயங்கள் இருந்தன. கேதரின் ஆச்சரியமாக, நாம் இதை யாருக்காவது ஒப்படைக்கலாமா என்று கேட்டாள். ஆனால் எம்மா உடனே மறுத்தாள். இது சாலையில் கிடைத்தது, இதுக்கு யாரும் இல்ல, அதுவும் நான் தான் முதலில் பார்த்தேன், அதனால் இது என்னுடையது என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னாள். கேதரின் யோசித்தாள். நாமே எடுத்துக்கிட்டா யாரோ ஒருத்தர் இதை இழந்திருக்கலாம் இல்லையா என்று அமைதியாக சொன்னாள். எம்மா அதை கவனிக்கவில்லை. அவள் பையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அவர்கள் அருகே வந்தார். அவர் அந்த பையை பார்த்தவுடன், அந்த பை என்னுடையது, மருந்துக்காக நான் சேமிச்ச பணம் அது என்று கவலையுடன் சொன்னார். எம்மா திடுக்கி. அவள் மனத்தில் பயம் ஏற்பட்டது. இப்போ அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது. கிடைத்தது சொத்து இல்லை, அது யாரோ ஒருவரின் நம்பிக்கை. அவள் மெதுவாக அந்த பையை அவரிடம் கொடுத்தாள். அந்த பெரியவர் நிம்மதியாக மூச்சு விட்டார். கேதரின் எம்மாவை பார்த்து, சரியானதை செய்ததால்தான் இப்போ நிம்மதி இருக்கே என்று சொன்னாள். எம்மா தலை குனிந்தபடி, ஆமா, நான் அந்த நாணயங்களை எடுத்திருந்தா பணம் கிடைத்திருக்கும், ஆனா மனசு கஷ்டப்பட்டிருக்கும் என்று உணர்ந்தாள். அந்த நாளிலிருந்து எம்மா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டாள். நீதிக்கதை, லாஜிக் மாரல். சுயநலம் உடனடி லாபம் தரலாம், ஆனால் நீண்ட காலத்தில் நிம்மதி தராது. சரியான முடிவே உண்மையான செல்வம்.